எனக்கு அம்மா பற்றி தெரியாது. நான் மாலை போடணும், எதுக்காக போடணும்னு கேட்டால், எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, அரை மணி நேரத்தில் உயிர் போய்டும் சொன்னாங்க. ஆனால் நான் எதையும் கண்டுக்கல, இந்த ஆத்தா கிட்ட வந்து வேண்டிக்கினேன். ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கேன், உயிர் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படி மேலே தான் போகிறேன், எந்த குறையும் இல்லை. மருவத்தூர் அம்மாவை நினச்சி வந்தால் எல்லாமே நடக்கும், நல்லதே நடக்கும். என் பேர் அன்னபூர்ணா. இந்த அம்மா கிட்ட வந்த பிறகு நிறைய அதிசயம்லாம் நடந்திருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ஒரு நாள் ஆக்சிடெண்ட்ல ரொம்ப முடியாமல் படுத்துட்டாரு. அம்மாவோட பிரசாதத்தால தான் அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அம்மா தான். சக்தி, நாங்கள் வடக்கு நாட்டிலேருந்து வந்து 25 வருஷம் முன்னாடியே வந்து இவங்க வீட்டிலே இருந்து அம்மாவை வணங்கி இன்னைக்கு நாங்கள் வீடெல்லாம் வாங்கி இவ்வளோ வசதியாயிட்டு இன்னி வரைக்கும் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டே தான் இருக்கோம். இவங்கள மனசார வணங்குங்க, இவங்க கண்டிப்பாக நமக்கு வழிகாட்டுவாங்க. நாங்கள் எதுவுமே இல்லாமல் வந்து இங்கேயே இவங்கள நாங்கள் நம்பி வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இருந்து இன்னைக்கு இவ்வளோ முன்னேறி நாங்கள் வந்திருக்கோம். இன்னி வரைக்கும் நாங்கள் வணங்கிட்டு தான் இருக்கோம். ஓம் சக்தி, பராசக்தி. ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டியிருந்தேன், எனக்கு ஆம்பளை பிள்ளையை பிறக்க வச்சாங்க. அதனால் வேண்டிக்கின்னு இது 8வது வருஷம் மாலை போட்டிருக்குறோம். இன்னமும் எங்களை நல்லபடியாக தான் வச்சுருக்குறாங்க. வருஷம் வருஷம் நாங்கள் மாலை போடுவோம். இனிமேல் அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்னன்னைக்கு இருக்கணும். ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா. இந்த மன்றத்துக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே என் அம்மா தான் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க தான் உதவிகளெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க கூடவே நானும் வந்திருக்கேன். அம்மா நிறைய சோதனைகள் கொடுத்தாலும் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க முடிவு பண்ணதுபடி தான் என்னுடைய திருமணமே நடந்தது. அதுக்கப்புறம் நிறைய நில விஷயம் கூட நாங்கள் ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸே வாங்கிட்டார் எங்கள் அப்பா. அதை விற்க வேண்டாம், அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பல மடங்கு அதிகமாக கிடைச்சது. எல்லாமே அம்மாவோட தான். அதனால அம்மாவை நம்பி வரவங்க என்றைக்குமே எதையுமே இழந்ததில்லை. பல மடங்கு நன்மைகள், பல மடங்கு ஆசைகள் கிடைக்கும். அதனால் அம்மாவை நம்பி வந்தோம்னா அம்மா கண்டிப்பாக அருள் வருவாள் எல்லோருக்கும். அதனால் சோதனை கண்டு பயப்பட வேண்டாம். அம்மா கூட இருந்தால் எல்லாமே சாதனையாக முடியும். ஓம் சக்தி. நான் இது 19வது மாலை போடுகிறேன். ஓம் சக்தி அம்மாவோட அருள், அவங்க பார்வை பட்டாலே நம்ம புனிதமாக ஆகிறோம். நம்மளோட கவலைகள்லாம் தீருகிறது. அம்மாவை வணங்கினா அவங்க யாரையுமே கைவிட மாட்டாங்க. அவங்க நம்மளை எப்பொழுதுமே கூட வச்சுட்டு நம்மளுக்குள்ள எந்த கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து கொடுக்கறதால நான் இது 19வது வாட்டி நான் மாலை போட்டு அம்மாவை பார்க்க போகிறேன். அதுவும் இந்த இடத்துல சிங்கப்பெருமாள் கோயிலில் உள்ள அம்மா தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மாதிரி இருக்குது. ஆனால் எங்கே மாலை போட்டாலும் ஆனால் சிங்கப்பெருமாள் கோயிலில் போடுற மாலை மாதிரி எங்கேயும் வராது.